உனக்கான சுப செய்தியை தருவதற்குத்தான் உனக்கு பிரியமானவரின் மூலம் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். நீ கேட்ட பெருமகிழ்ச்சி உன்னை தேடி வந்து இருக்கும் போது இந்த தவறாகி சர்வசாதாரணமாக நினைத்து கடந்து விடாதே. உன் நிம்மதி எதுவென்று அறிந்துவிட்ட பிறகு, நீ ஆசைப்பட்டது எதுவென்று தெரிந்துவிட்ட பிறகு, உனக்கு வேண்டியதே வேண்டிய தருணத்தில் தருவது என் பொறுப்பாகிவிட்ட போது நீ இதற்காக மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய். கலங்காதே, கவலைப்படாதே என் குழந்தையே. நீ என்னிடத்தில் வந்திருக்கும் செல்ல பிள்ளையாக இருக்க போகும்போது நீ எதை நினைத்து இங்கு வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றாய்? உன் மனதின் காயங்களின் கஷ்டங்களின் கடந்து வந்து விட்டாய். இந்த சோதனையை வென்று சரித்திரத்தை படிக்கும் நேரத்தை நெருங்கிவிட்டாய். அப்படி இருக்கும்போது உனக்கு நல்லதையும் நன்மையான காரியத்தையும் நடத்தி தருவதற்குத்தானே இந்த வாராகி உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். வெறும் தண்ணீரில் எழுதியதில்லை இந்த வாராகியின் வாக்கு. என்னை முழுவதுமாக நம்பு. இது உனக்கான என் சத்திய வார்த்தை. இது என்றுமே பொய்த்ததில்லை. என் கண்ணின் மணியை, என் மீது நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கத்தான் போகிறது. இந்த பெயர் கொண்ட ஒருவளார்த்தான் உன் வாழ்க்கை மாறப்போகிறது. அதிரடி மாற்றத்தை நான் கொண்டு வந்து இருக்கும் போது, அதிரடி திருப்பத்தை நான் கொண்டு வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்து மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய்? வருவது வரட்டும், எல்லாவற்றையும் என் தாய்வராகி பார்த்து கொள்வாள் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகும் இரு. வெற்றியை களம் காணும் நேரத்தில் நான் உன்னை சந்திக்க வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்தவே வேண்டாம். நடப்பது யாவையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற வழிகளையும் காயத்தையும் நான் உணர்ந்துவிட்ட பிறகுதான் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதை அறிந்து என் பெயர் கொண்ட ஒருவரை உனக்கு உதவி செய்யும்படியான உத்தரவை நான் வழங்கி இருக்கின்றேன். இனி இழந்துவிட்டேன் என்று சொல்கின்ற நிம்மதியினை உனக்கு தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றார். நிச்சயம் அவரின் மூலம் உன் வாழ்க்கை மாறத்தான் போகிறது. இந்த வாராகி என்று அழைக்கும் போது உன் மனதில் எவ்வளவு சந்தோஷம் அழைத்து கொண்டு இருக்கின்றாயோ அதே சந்தோஷத்தையும் நீ உனக்கு உதவி செய்கின்றவரின் மூலம் பெறத்தான் போகிறாய். என்னை தஞ்சமடைந்து விட்டாயே, என்னை நம்பி என் காலையே கதி என்று சரணடைந்து விட்டாயே, அதன் பிறகும் சற்றும் ஏன் யோசித்து கொண்டு இருக்கின்றாய்? செய்வதென்று அறியாது திகைக்கப் போகும் தருணத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது அதற்கான உதவி சரியான நேரத்தில்தான் உன்னை பார்க்க அங்கு காத்து கொண்டு இருக்கின்றது. என் குழந்தையே, நான் உன் முகத்தில் ஆனந்தத்தை காண ஓடோடித்தான் வந்து இருக்கின்றேன். நீ ஆசைப்பட்டதை பெற்றுக்கொண்டு இனி ஆனந்தமாக வாழப்போகும் தருணத்தை எட்டத்தான் போகிறாய். நீ யாரையுமே தேடி செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நானே அனுப்பியவர் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கும் போது, என் பெயர் கொண்டவர் உனக்கான வெற்றியை தர வந்து இருக்கும் போது நீ யாரை தேடி போக வேண்டும் என்று அழுது கொண்டு இருக்கின்றாய்? அழுத விஷயத்திற்கெல்லாம் இனி உனக்கு நல்லதொரு தீர்வைத்தான் கொடுக்க போகிறேன். நான் எந்நேரமும் உன் கூட இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்து வருத்தப்பட்டும் இங்கு வருந்தியும் கொண்டும் இருக்கின்றாய்? உன் உடம்பை நீயே கெடுத்து கொள்ளாதே. உன் மனதை நீனாக நீயே வருத்தி கொள்ளாதே. எல்லாவற்றையும் தாண்டி வருவதுதானே வாழ்க்கை. இதையும் தாண்டி நீ ஜெயிக்கின்ற காலகட்டத்தை எட்டும் போது நீ எதை நினைத்தும் வருந்த வேண்டாம். அடுத்தவர்களின் உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கும் என் பிள்ளையே, இனி நேரடியாக இந்த தாயை உனக்காக நான் களத்தில் இறங்கிவிட்டேன். உனக்கு எட்டாத விஷயம் என்று உனக்காக இருந்து கொண்டு இருக்கின்றது என்றால் அது இந்த தாய் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு உனக்காகவே உன் வாழ்வில் அதை தருவதற்காக வந்து இருக்கின்றேன். எனது அருளால் உனக்கு தேவையானது அனைத்தும் உன்னிடம் வந்து தான் சேரப் போகிறது. என் பிள்ளையே, இந்த சூரியன் உதிக்கும் போது நான் வந்துவிட்டேன் என்று மற்றவர்களுக்கு எவ்வளவு பெரிய பிரகாசத்தையும் வெளிச்சத்தையும் இங்கு உணர்த்தி கொண்டு இருக்கின்றது. அப்படி இருக்கும் போது நான் உன்னுள் இருந்து கொண்டு இருக்கும்போது உனக்கான நல்லது செய்யாமல் போய்விடுவேனா என உன் வாழ்க்கை எவ்வளவு முக்கியம் என்று எனக்கு தெரியாதா? அதுவும் நீ ஆசைப்பட்டது எவ்வளவு முக்கியம் என்று எனக்கு புரியாதா? நீ யார் முன் தலை குனிந்து இருந்தாயோ, யார் முன் உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைத்தாயோ அவர்கள் முன் சாதித்து காட்ட வேண்டிய நேரத்தை நெருங்கிவிட்டாய். எதுவுமே நடக்கவில்லை என்று கலங்காதே என் கண்ணே. எல்லாம் உன் கையில் இல்லை என்று நீ தெரிந்து விட்டாயோ? யார் சொன்னது? இந்த வாரா
வாராகி உனக்கான உதவி உன் கையில் கொடுக்க வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்து வருந்தப்படுகிறாய்? என்னை சரணடைந்து விட்டு என்னிடம் உன் பொறுப்பை ஒப்படைத்து விட்ட பிறகும் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்ட போதிலும் நீ எதற்காக மனம் தளர்கிறாய்? எப்பொழுதும் என் வாக்கு பொய்க்கது இல்லை. நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் உனக்கு நடத்தியே காட்டுவேன். என் கண்ணே, நான் உன்னை என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் இந்த தாய் இறுதியில் எனக்கு வெற்றியை தான் தருவாள் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. எந்த ஒன்றிற்காக நீ காத்து கொண்டிருந்தாயோ, எந்த ஒன்று உனக்கு நடக்க வேண்டும் என்று நினைத்தாயோ, அந்த ஒன்றை நடப்பதற்கான நேரத்தையும் காலத்தையும் நெருங்கிவிட்டாய். நல்ல எண்ணங்களை உன் மனதில் வை. நல்ல வாழ்க்கையை உனக்காக நான் தர வந்து இருக்கும் போது எதற்காக உன் இலக்கை நோக்கி நீ பயணிப்பதற்கு இங்கு பதற்றப்பட்டு கொண்டு இருக்கின்றாய்? எல்லாவற்றிலும் நான் உனக்கான ஒன்றை தெளிவுபடுத்த வந்து இருக்கும் போது வாழ்க்கை ஒரு வட்டத்திலேயே நினைத்து கொண்டு இருக்காது. அதை கடந்துவிட்டு வெளியேறி வா. அந்த வட்டத்திலிருந்து வெளியே வந்து உன் வாழ்க்கையை தொடங்கு. உன்னுடைய எதிர்காலம் பிரகாசமாக மாறப்போகிறது. இலக்கு உன்வசமாக மாறப்போரும் தருணம் வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்வில் எது சிறந்தது என்று எனக்கு எப்பொழுதும் எதை பற்றி யோசித்து விட்டேனோ அதை தருவதற்கு, அதை நிரந்தரமாக தருவதற்கு இந்த வாராகி வந்து இருக்கும் போது உன் வாழ்வை கண்டு நீயே பிரமிக்கத்தான் போகிறாய். நடந்து முடிந்த விஷயத்தை எல்லாம் நினைத்து வருத்தப்படாதே. வாழ்வின் புது புது அதிசயத்தை நடத்த இந்த வாராகி உனக்கு காத்து கொண்டு இருக்கும் போது என் அற்புதத்தை காணப்போகும் நல்ல நேரத்தை நீ நெருங்கி வந்து விட்டாய். இனி ஏனும் தவற விடாதே என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் நீ கஷ்டப்படும் போதெல்லாம் உன்னை ஆறுதல் படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, உனக்கான தீர்வை சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் நீதான் இன்னமும் குழம்பிக் கொண்டே இருக்கின்றாய். எதை நோக்கி உன் பயணம் சென்று கொண்டு இருக்கின்றதோ அந்த பயணத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தால் நன்றாக இருக்குமோ அது நன்றாகவே நடத்தி வைத்துப்பார் என் பிள்ளையை. எது உனக்கானதாக இருக்குமோ அது உனக்கானதில் இருந்து விலகப் போவதே கிடையாது. எதை எப்படி செய்ய வேண்டுமோ அதில் செய்வதில் உறுதியும் தெளிவும் இருந்து விட்டாலே போதும். உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ நினைக்கின்றாய் நம்மை சுற்றி எல்லோரும் நல்லபடியாகத்தானே இருந்து கொண்டு இருக்கின்றார், ஆனால் நாம் மட்டும் ஏன் இப்படி இருந்து கொண்டு இருக்கின்றோம் என்று. உன் பிரச்சனையை தெளிவாக்குவதற்குத்தானே உன் தாய்வராகி நான் வந்து இருக்கின்றேன். நீ எதை நினைத்து அழுது கொண்டு இருக்கின்றாய்? உனக்கு ஆறுதல் சொல்வதோடு நிறுத்தி கொண்டு விட்டாலோ இந்த தாய் என்று நினைக்க வேண்டாம். உதவி செய்வதற்கான நேரத்தையும் குறித்து விட்டுத்தான் என் பெயர் கொண்ட ஒருவரை உனக்காக அனுப்பி வைத்திருக்கின்றேன். அவர்களின் மூலம் உனக்கு பெருமகிழ்ச்சி காத்து கொண்டு இருப்பதற்கான நேரத்தையும் உணர்த்துவதற்கு வந்து இருக்கின்றேன். அதன் பிறகு எதற்காக தங்கமே நீ சற்றும் யோசிக்கின்றாய்? நீ எந்த ஒரு செயலையும் செய்யும் போது என் பாரத்தை போட்டிவிடு, நிச்சயம் வெல்வாய். ஓம் வராகி தாயே போற்றி.